அன்பார்ந்தவர்களே, இந்த சில நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கை பின்னணியிலே நல்லதை எவற்றை செய்யலாம், தீயவை எவற்றை அகற்றலாம் என்பதை எல்லாம் பற்றி கொஞ்சம் சிந்திப்பதற்கான முயற்சியிலே இறங்கினோம். அடுத்து வருகிற நாட்களிலே நம்ம ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நன்றியோடு நினைத்து பார்ப்பது நல்லது. நம்முடைய பாவங்களினால் விண்ணக வாயிலை அடைத்து விட்டோம். அதற்கு ஈடு செய்வதற்கு நம்மால் முடியவே முடியாது. ஆகவே தந்தையாம் இறைவன் தம் ஒரே திருமகனை இந்த உலகிற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக கொடும் துன்பங்களை அனுபவித்து வேதனையில் மூழ்கி அவமானமிக்க ஒரு சாவை அடைந்து இந்த விண்ணக வாயிலை தட்டி திறக்க வேண்டியிருந்தது. நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நாம் முடிவில்லா காலத்திற்கும் நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, அதை நீக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளானார். இப்படிப்பட்ட ஒரு அவமானமிக்க சாவை அடைந்தார். அதை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இப்படியெல்லாம் செய்திருக்கிறீரே, இதற்கு நாங்கள் என்ன வகையிலே நன்றி செலுத்த முடியும்? கொஞ்சமாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆகவே தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஆண்டவருடைய திருப்பாடுகளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நினைத்து பார்ப்பது நல்லது. அன்றாடம் நம்முடைய இந்த தவக்காலத்திலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திருப்பாடுகளில் ஒரு பகுதியாவது வாசித்து சிறிது நேரம் அமைதியாக இருந்து, ஆண்டவரே, இப்படி எங்களுக்காக நீர் வேதனைப்பட்டதை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் உம்முடைய துன்பத்தினால் எங்களை மீட்டீர். ஆகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முன்வருவோம்.